கரம்பொன் ஸ்ரீ சாய் இல்லத்தினுடைய ஸ்தாபகராக இருக்கக்கூடிய, நான் நினைக்கிறேன் லண்டன் மாநகரத்திலிருந்து இந்த நிகழ்வை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீமதி சிவசக்தி அவர்களே, இந்த நிகழ்வை இன்றைய தினம் இந்த குரு பூர்ணிமா நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நிர்வாக உறுப்பினராக இருக்கக்கூடிய சோதிநாயகி அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய இந்த கரம்பொன் ஸ்ரீ சாய் இல்லத்தினுடைய நிர்வாக சபை உறுப்பினர்களே, இந்த சாய்நாதருக்கு அர்ச்சனையை செய்து கொண்டிருக்கக்கூடிய பூசகரவர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய சீரடி சாய்நாதருடைய பக்தர்களாக இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, எல்லாவற்றிற்கும் மேலாக நான் நேசிக்கின்ற இந்த நாட்டினுடைய எதிர்கால வாரிசுகளாக சந்ததிகளாக இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய இந்நேர வணக்கம். உண்மையிலே இன்றைக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் பார்த்த சாயி கோயில்களிலேயே இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. என்ன இயற்கையாக இருக்கிறது. மற்றது இளம் சிறுவர் சிறுமிகளுடைய ஒரு சிறப்பான ஒரு தொழுகையோடு இந்த சாய்நாதர் வீதிகளாக வந்தது ஒரு மிகவும் மனதுக்கு ரம்மியமாக இருக்கிறது. உண்மையிலே இன்றைக்கு இந்த வாய்ப்பை தந்த இறைவனுடைய ஆதார விந்தங்களை பணிந்து 2009ஆம் ஆண்டு நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய இறுதி வருட மாணவனாக இருந்த பொழுது எனக்கும் இந்த சீரடி சாய்நாதருக்கும் இடையிலான தொடர்பு ஏற்பட்டது. எப்படி என்று சொல்லினால், பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் மாணவர்கள் யாழ்ப்பாணம் புகையிரத நிலையத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய சீரடி பாபா கோயிலுக்கு நாங்கள் வழிபாட்டிற்காக சென்றிருந்தோம். அன்று தொடங்கிய உறவு நான் நினைக்கிறேன் இன்றைக்கு அவர்தான் இங்கே என்னை திருமதி சிவசக்தி மூலமாக இங்கே கொண்டு வந்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். உண்மையிலே நான் பல்கலைக்கழகத்தினுடைய பட்டம் பெற்ற பிறகு பல்கலைக்கழகத்தினுடைய உதவி விரிவுரையாளராக 8 ஆண்டுகள் சிறுவர் பாதுகாப்பு துறையினுடைய அதிகாரியாக, தற்போது மீண்டும் பல்கலைக்கழகத்தினுடைய தொழில் வழிகாட்டல் ஆலோசகராக கடமையாற்றி கொண்டிருப்பதெல்லாம் இறை செயல், குறிப்பாக சாய்நாதனுடைய செயலாகத்தான் நான் பார்க்கிறேன். உண்மையில் நான் என்னுடைய மனைவியை திருமணம் செய்தது கூட ஒரு சீரடி பாபா ஆலயத்திலே வைத்து அவருடைய தாயாரை கேட்டு உங்களுடைய மகளை திருமணம் செய்யலாம் என்று அவருடைய ஆசையோடு தான் என்னுடைய திருமணம் நடந்திருப்பதாக நான் முன்பு வரை நம்பிக்கொண்டே இருக்கிறேன். உங்களோடு நான் கதைக்கு இதில் எத்தனை பேர் பாடசாலையில் படித்து கொண்டிருக்காங்க? தேச பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருக்காங்க. ஓகே, கேம்பஸில் படிக்கிறாங்களா? யாராவது இருக்கிறீங்க? கேம்பஸ் கிடைக்க இருக்கிறார்கள், ஏன் எடுக்கிறாங்க எடுத்துட்டீங்க. பல்கலைக்கழகம் போகும் எதிர்காலத்திலே அவர்கள் ஒரு நல்ல வேலை வாய்ப்பை நோக்கி நகர்த்துவதற்கான பணியை செய்து கொண்டிருக்கிறேன். அந்த பணியினுடைய ஒரு கட்டமாக பல்கலைக்கழகத்திலே படிக்கிற மாணவர்கள், படிக்கிறதுக்கு கஷ்டப்படுற மாணவர்களுக்கு ஒரு 35 மாணவர்களுக்கு நாங்கள் மாதம் 5000 படி நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். வேறு ஆக்கள் மேலே யூகேல இருக்கக்கூடிய ஒத்துழைப்பு ஒரு நிறுவனம் தான் சிவசக்தி இசை என்னை இணைத்து விட்டது. இந்த இடத்துல அவர்களுக்கு நன்றியை சொல்கிறேன். அப்போ ஒரு 5-6 மாணவர்களுக்கு கற்றலை தொடர்பதற்கு எனக்கு ஒரு கொஞ்சம் பேச்சு ஒரு ஆதரவு கரம் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் கிடைக்கல. அப்போ தேடிக்கொண்டிருக்கீங்க தான் இந்த யூகேல இருந்து சிவசக்தி நான் ஒரு 5 பிள்ளைகளை பொறுப்பேற்கிறேன் என்று சொல்லி இப்போ அதை பொறுப்பேற்றிருக்கான். அப்போ அவள் போன கிழமை கதை கேட்க தான் சொன்னால் இப்படி ஒரு சாய் இல்லத்தை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். அதிலே மேற்கொண்டு நிறைய பிள்ளைகள் இருக்கிறான். நீங்கள் போய் ஒரு அவர்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் வந்து சொல்லுதானே. உலகத்திலேயே மிகவும் சுகமான விஷயம் மெட்டாவருக்கு அட்வைஸ் பண்ணுறது, மிகவும் கஷ்டமான விஷயம் அந்த அட்வைஸை நடக்கும். சரிதானே. இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன், இப்போ சாய்நாதனுடைய மேன்மை என்னன்னா அவர் நாடு வந்தார்கள் எல்லாருக்குமே அவர் ஒரு எண்ணம், அதாவது வந்து உணவு கொடுக்காம எனக்கு போவதில்லை. அது இன்னொரு மிக முக்கியமான விஷயம், அவர் வந்து மதங்களை கடந்தவர், எம்மதமும் சம்மதமும் சொன்ன ஒரு இறைவன் தான் இந்த சாய்நாதன். ஏனென்றால் அவருடைய வரலாறு படிச்சீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லுவாங்க, இந்த கலம்பொன் இன்னும் பொன்னாக மாற வேண்டும் என்று சொல்லி சொன்னால் இதில் இருக்கிற இளம் சமுதாயம் நீங்கள் கல்வியில வந்து சிறந்த நான் நினைக்கிறேன். நாங்கள் சாதிக்க நினைக்கிற எல்லாத்தையும் சாதிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஊடகம் வந்து கல்வி செல்வம் மட்டும்தான். இதில் இருக்கிற ஆட்கள் எல்லாரும் இன்றைக்கு நான் வந்துட்டு போனால் இதில் படித்து கொண்டு இருக்கிற மாணவர்கள் எல்லாம் இன்றைக்கு நீங்கள் வீட்டை போய் என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் படிக்கிற இடத்துக்கு முன்னால நீங்கள் எதிர்காலத்தில் என்னவா வரப்போறீங்கள் என்பதை எழுதிவிடும்.
ஏனென்றால் இப்பவே அதாவது வந்து ஒரு இலக்கு இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பிரேக் இல்லாத வாகனம் போகுது எங்கேயோ ஒளி மட்டும் நிற்க போகுது. இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் போய் உடனடியாக இன்னைக்கு பாபாவை கும்பிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் நீங்கள் எதிர்காலத்தில் என்னவா வரப்போறீங்கள் என்ற இன்றைக்கு எழுதுகிறோம். என்னை பொறுத்தவரையில இந்த சிவசக்தி அவர்கள் இந்த இல்லத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் இந்த பக்தர்களை இருக்கிற ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நிறைய பிள்ளைகள் படிப்போம் என்றதுதான் அவனோட விருப்பமாக இருக்கிறது. நாளைக்கு நீங்கள் இருக்கிற எல்லாருக்கும் விருப்பமாக தான் இருக்கும். உங்களோட அப்பா அம்மாண்ட விருப்பம் அதுதான். நீங்கள் படித்து நல்லா வரணும். இன்றைக்கு போய் எல்லாரும் செய்வீங்களா? நான் சொன்னது இதில் எத்தனை பேருக்கு டாக்டராக வர விருப்பம்? 2 பேர். லோயராக வர விருப்பமா இருக்கு, லெக்சராக வர விருப்பமா இருக்கு, டீச்சராக வர விருப்பமா இருக்கு. என்னடா படிக்க வந்து கையை ஏற்றுறீங்க? நீங்கள் என்ன வர விருப்பம்? சரிதானே? இன்றைக்கு நீங்கள் போய் விட்டு எழுதி வைக்கணும். நீங்கள் படிக்கிற இடத்துல அதிகம் பார்க்குற இடத்துல சரிதானே? படிச்சீங்கன்னா இந்த கரம்பல் இந்த பொன்னாக இந்த பூமி மாறணும்னா நீங்கள் எல்லாம் ஒரு இதுல இருந்து ஒரு ஜிஏ வரணும். சரிதானே? உங்களோட பிரதேசங்கள்ல நிறைய கஷ்டப்பட்டாங்க. எனக்கு இந்த ஊகாவத்துறையில நான் சிறுவர் பாதுகாப்பு அதிகாரியா இருக்கேன். நிறைய பிரச்சனைகள். மற்றது படிக்கிற வயசுல அதை படிக்கிற டியூஷன்ல அல்லது உங்களுக்கு தனியே ஏதாவது உங்களோட படிப்பு எதிர்கால வாழ்க்கைக்கு ஏதாவது சிறப்பான அட்வைஸ் வேணும்னா நீங்க என்னட்ட கேட்கலாம். சரிதானே? என்னை பொறுத்தவரையில கட்டாயம் படிச்சிருக்கோம். சரிதானே? இதை படிக்காம எனக்கு தெரியும். தயவு செஞ்சு சில வேலை பள்ளிக்கூட படிப்பாட்டினாங்க வேறு வேறு வொக்கேஷனல் ட்ரைனிங் அத்தாரிட்டி இருக்குது, பிஜிஏ இருக்குது, நைட்டா இருக்குது, தொழிற்கல்விகள் இருக்குது. படித்து தொழில் வெளிநாட்டு வெளிநாட்டுக்கு போகலாம், தொழில் வாய்ப்புகளை. அப்போ அப்படியான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி இன்னொரு தலைமுறை கலைப்பேன். சரிதானே? இப்போ தயவு செய்து இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் இன்றைக்கு ஒரு குரு பூர்ணிமான ஒரு ஞாயிற்றுக்கிழமை உறுதிமொழி கொண்டாடி கொண்டிருக்கீங்க. இன்றைக்கு ஒரு உறுதிமொழியை எழுதும். நாங்கள் இன்றைக்கு படிக்கிறோம், இன்றையிலிருந்து படிக்கிறது நான் என்னவா வரப்போறது எழுதி போட்டு அதை பார்த்து சிரிச்சு மணித்திரம் ஒன்று ஒன்று சரிதானே? அதை எழுதி வச்சு போட்டு அதுக்கான முயற்சியை நீங்கள் எடுத்துக்கிறீங்களா? சரிதானே? ஏரியை கூத்தாடினாலும் இந்த ஏரியத்தில் கண்டாயத்தில் வந்து பல கிடைக்கும். டிவி பார்க்கலாம், விளையாடலாம், ஸ்போர்ட்ஸ் செய்யலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் கட்டாயம் படிக்கணும். உங்களுடைய ஸ்கில் நிறைய எல்லாருமே கடவுள் படைக்க திறமையோட தான் எல்லாரையும் படைக்கிற அதை நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோம்ன்றதெல்லாம் எங்களோட வாழ்க்கை தாங்கி இருக்கு. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஃப்ரீனஸ் ஆகிய கட்டாயம் கிடைக்கும். நீங்கள் எல்லாம் படித்து நல்லா வரணும். இன்றைக்கு என்ன கூப்பிட்டு இன்னொரு சின்ன அட்வைஸை கொடுத்ததுக்கு நான் பல்கலைக்கழகத்தில் இன்னும் ஒரு 25 வருடம் எழுதியிருப்பேன். 20 வருடம் 23 வருடம் எழுதியிருப்பேன். அப்போ நீங்களெல்லாம் படித்து யூனிவர்சிட்டி வந்தால் நான் கூட பாவம் முடியும் ஒரு வாய்ப்பு இருக்குது. சரி, நம்ம படிச்சு அதை எந்த ஃபேக்கல்ட்டிக்கு வந்தாலும் மெடிசனுக்கு வந்தாலும் எங்களை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் 13 பீடங்கள் ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கு. சரிதானே? எப்போவுமே நாங்கள் கனவு ஆணைக்கு வந்து பெருசாக வைக்கணும். 9A எடுப்பேன், டிஸ்ட்ரிக்டில் ஃபர்ஸ்ட்டாக வரணும்னு யோசிச்சாதான் அட்லீஸ்ட் 9A வரும். நாங்கள் மேக்ஸுக்கே 3A வரும், 2A வரும், சயின்ஸுக்கு வந்தால் காணும். மேக்ஸ் நான் வைக்கிறேன். நீங்கள் சாய்நாதனோட அருள் கிடைச்சா நீங்கள் நல்லா படிக்கீங்க. நல்ல பொறுமையும் நம்பிக்கை. நான் பல்கலைக்கழகத்தில் படிக்கிற ஆகிறது சொல்வது ஓவர் நைட்ல ஒபாமா ஆகலாம், 2 நாளில் பணக்காரன் ஆகலாம். உங்களுக்கு இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு கனவு இருக்கும். ஒரு லேப்டாப்பை நாங்கள் வச்சிருக்கலாம், ஒரு கார் ஓடணும், ஒரு பெரிய வீடு கட்டுவோம். இப்படியான கனவுகள் நியாயமானது. அது அப்துல் கலாம் சொன்னது மாதிரி கனவுகள் காணும். சரி, அந்த கனவு என்னன்னா நித்திரையில் வாரதில்லை. கனவு உங்களை நித்திரை பண்ண விடாமல் செய்வதுதான் கனவாக இருக்கும். ஸோ இப்படியான விஷயங்களை நீங்கள் அடைகிறதுக்கு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் கல்வி.